வணக்க மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமெண்ட்டி. அண்ட் இது வரைக்கும் வந்து எல்லா மார்வல் படங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில் லாஸ்ட் டைம் நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியோட வால்யூம் 2 வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோர் ராக்னராக். ஆல்மோஸ்ட் ஃபேஸ் 3யோட எண்டை நெருங்கிட்டோம். ஸோ இந்த தோர் ராக்னராக் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3ல மட்டும் இல்லாமல் மொத்த மார்வல் படங்களே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் 5க்குள்ள எப்படியாவது வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஃபன்னியாக ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இது வந்து போயிட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாங்கு. ஸோ மியூசிக் சாய்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த படத்துக்குனே அந்த மியூசிக் வந்து கம்போஸ் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ சாங் சாய்ஸஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு டைம் கிடச்சா திருப்பி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சாங்ஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்துலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வர நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இருக்குது, அதையும் கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்ககிட்ட 2 கேள்வி. அதாவது இந்த படத்தில் நம்ம டைகா வைட்டிட்டி, அதாவது அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர், அவரும் நடிச்சிருக்காரு. எங்கே நடிச்சிருக்காருன்னு யாருக்கா தெரியுமா? தெரிஞ்ச மார்க்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு ஒரு பிரதரும் இருக்கார். அந்த பிரதர் பேர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரிவ்யூவை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் மிஸ்டேக் பார்க்கலாம். ஸோ படம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் ஆல்ட்ரான்லேருந்து. ஏன்டா அவ்வளோ தூரம் போகிற நீங்கள் கேட்பீங்க. ஸோ அந்த படத்தில் நம்ம தோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன் மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கார்லெட் விட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம தோருக்கு. ஸோ அதை தேடி நான் போகிறேன், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கணும்னு சொல்லி அங்கே வந்து கிளம்பிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபினிட்டி ஸ்டோன்லாம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி தேடி அலைஞ்சிருக்காரு. அவருக்கு எதுவுமே கிடைக்காத டைமில் தான் அவருக்கு இன்னொரு விஷனும் வந்திருக்கு. அதாவது அஸ்கார்ட் வந்து சர்ட்டரால் மொத்தமாக அழிக்கப்படுற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கேன். ஸோ அதனால் வேணும்னே அந்த சர்ட்டரோட அந்த ரெல்முக்கு போய் அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்கலாமேன்னு சொல்லி வந்து போய் அந்த கேஜில் வந்து அவர்கிட்ட வந்து மாட்டியிருக்காரு. இது மொத்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைனில் அவர் ஆக்சுவலாக படம் ஸ்டார்டிங் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். ஸோ அப்போ தான் வந்து தெரியும் நம்ம சர்ட்டர் வந்து இந்த ராக்னராக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம சர்ட்டர் ஸ்டார்ட் பண்ணல, இது ஒரு ப்ராஃபஸின்னு வச்சுக்கலாம், ஒரு தலையெழுத்து. அஸ்காரோட முடிவு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு தலையெழுத்து. ஸோ இந்த ராக்னராக்னா என்ன, அது எதுக்கு நடக்குதுன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம சர்ட்டர் அவரோட ஹெல்மெட்டை, அதாவது அவரோட அந்த க்ரௌன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் இட்டர்னல் ஃபயர் அஸ்காரில் இருக்க அந்த இட்டர்னல் ஃபயரில் வச்சாம் அவர் வந்து ஒரு மலை ஹைட்டுக்கு வந்து வளருவார். ஸோ அது மூலிமா ஈஸியாக அந்த அஸ்காரை வந்து அழிச்சிடலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து கொடுக்கும்போது நம்ம தோர் வந்து அந்த க்ரௌன் இருந்தால் தானே நீ அழிப்பேன்னு சொல்லி அவரே வந்து பார்த்திங்கன்னா அடித்து துவம்சம் பண்ணி அங்கேருந்து கிளம்பி அந்த க்ரௌனை நம்ம ஓடினோட வாட்டிலேருந்து வைக்க வராரு. அங்கே வைக்கும்போது தான் வந்து தெரிய வருது நம்ம லோக்கி இறந்துட்டான்னு நினச்ச நம்ம தோருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. ப்ரீவியஸாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தோருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரியுது. அவருக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிச்சு, அதாவது நம்ம ஓடின் விஷயத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா லோக்கி தானே. ஸோ லோக்கி வந்து ஓடினை அவரோட பிரெயின் வாஷ் பண்ணி எர்த்தில் ஒரு முதியோர் வந்து சேர்த்துட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓடின்னு பார்த்திங்கன்னா தன்னை மைண்ட் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நார்வேயில் போய் செட்டில் ஆகிருக்காரு. இந்த நார்ஸ் மித்தாலஜி போகிறது இடம்னு பார்த்தீங்கன்னா நார்வே தான். ஸோ அதனால் அஃப்கோர்ஸ் அவர் அங்கே போயிருக்காரு. அதனால் நம்ம ஓடினை தேடி வந்து பார்த்திங்கன்னா எர்த்துக்கு நம்ம தோரன் லோக்கி வந்து வராங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் திருப்பி லோக்கி ஆல்ரெடி வந்து நிறைய டேமேஜ் பண்ணிட்டான், அவனை எதுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம அப்பாவை தேடி வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உதவியோட இந்த மாதிரி நார்வேக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ இந்த எக்ஸாக்ட் சீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட போஸ்ட் கிரெடிட் சீன் தான். இந்த படத்தில் ஒரு சீனை கட் பண்ணி அதை வந்து போஸ்ட் கிரெடிட்டாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கழுத்தில் பாருங்கள் ஐஎஃப் அகமட்டோ இருக்குது. ஸோ ஆல்ரெடி அவர் வந்து ஃபுல்லாக மாஸ்டராக வந்து டெவலப் ஆகிட்டா இருப்பாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் நம்ம வாங்க சொல்லுவார், அந்த ஐஎஃப் மட்டும் நீ வந்து ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து அதை வந்து போட்டுக்கணும்னு சொல்லுவார். ஸோ இப்போ போட்டுக்கும் போதே தெரிய வரும் உங்களுக்கு அவர் ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம நார்வேல இருக்க ஓடினை வந்து மீட் பண்ண போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஓடின்னு சொல்கிறாரு, ஹெலா வந்து திருப்பி வர போகிறான், என்னோட காலம் வந்து முடிவடைய போகுது, நான் வந்து வல்ஹலாக்கு போகணும். வல்ஹலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சொர்க்கம், நார்ஸ் மித்தாலஜி படி அதுதான் சொர்க்கம். ஸோ ஹெல்ல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெலா இருக்காங்க, அவள் தான் காடஸ் ஆஃப் டெத்து. இந்த ராக்னராக் நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிவிட்டு அங்கேருந்து இறந்துடுறாரு. ஆல்மோஸ்ட் இறக்குற மாதிரி தான். நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த மார்வல் யூனிவர்ஸில் இறக்குற எல்லாருமே வந்து டஸ்ட்டாக தான் மாறுறாங்க, என்ன காரணம்னு தெரியல. அப்போ தான் நம்ம ஹெலாவோட என்ட்ரன்ஸ், ஹெலா வந்து சும்மா மரண பாகம் என்ட்ரன்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம தோர் வந்து நான் அடிச்சு துவம்சம் பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதிரி அந்த ஹேமர் வந்து தூக்கிடுவார். நம்ம ஹெலா அதை வந்து அப்பளம் மாதிரி நொறுக்கி போட்டுருவாங்க. வேறு வழி தெரியாமல் லோக்கி வந்து பார்த்திங்கன்னா அஸ்கருக்கே போயிடலான்னு சொல்லி அந்த பைஃப்ராஸ்ட்டை கூப்பிடுவார். ஸோ இதுதான் சாக்குன்னு சொல்லி நம்ம ஹெலா அதே பைஃப்ராஸ்ட்டில் அஸ்கருக்கு போயிடுறாங்க. போகிற வழியில் நம்ம தோரன் லோக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பைஃப்ராஸ்ட் வந்து தள்ளி விட்டுறாங்க. இதனால் 2 பேருமே சக்காரில் போய் செட்டில் ஆகுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லோக்கி விழுந்தனால அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சக்காருக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம தோர் விழுந்தனால வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து செகண்ட் போகிறாரு. பட் 2 பேரும் போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம லோக்கி ஒரு வாரம் இயர்லியாக அந்த மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க போய் சேர்கிற டைமில் இந்த பக்கம் நம்ம ஹெலா வந்து பார்த்திங்கன்னா அஸ்காரில் இருக்க மொத்த ஆர்மியை வந்து அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் ஒரு கேள்வி வந்திருக்கும், அதாவது நம்ம ஓடின் ஹெலா யூஸ் பண்ணி எப்படி 9 realms வந்து கான்கர் பண்ண ட்ரை பண்ண சொல்லி ஒரு தாட் வரும்போது
ஹெலா வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஆர்மி வந்து நொறுக்கி தள்ளும்போது கண்டிப்பாக இவன் வந்து காடஸ் ஆஃப் டெத்து தாண்டான்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஆணி அடித்த மாதிரி புரிய வைக்கிறாங்க. அவள் அங்கே இருக்க எல்லா ஆர்மி, அதாவது இறந்து போன ஆர்மி மெம்பர்ஸ்லாம் எட்டர்னல் ஃபயர் யூஸ் பண்ணி உயிரோட எழுப்பி மட்டும் இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி நம்ம பைஃப்ராஸ்ட் யூஸ் பண்ணி 9 டைம்ஸை திருப்பி ஆட்சி பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. பட் அந்த பைஃப்ராஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணுற அந்த பிளேடை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வாடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேம்டால் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ அதனால் பைஃப்ராஸ்ட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஹேம்டாலை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஹெலா வந்து ஆக்சுவலாக ஒரு உண்மையை சொல்லுவாங்க. அதாவது ப்ரீவியஸாக ஹெலா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடினோட ஃபர்ஸ்ட் பார்ன் பிறந்த குழந்தை. ஸோ அவளை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸிக்யூஷனர், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சோல்ஜர் மாதிரி வந்து டெவலப் பண்ணியிருக்கான். ஆல்சோ அவரோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி 9 ட்ரம்ஸையும் பார்த்திங்கன்னா கான்கர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஓடின் தேனோஸ் செய்கிற வேலையை முன்னாடியே வந்து செஞ்சுருக்காரு. தேனோஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு பேலன்ஸ் வந்து தான் நினைக்கிறாரு. பட் நம்ம ஓடின் மொத்த உலகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓடின் தான் அந்த காலத்து தேனோஸ் சொல்லி ஆல்ரெடி ஒரு தேரி போயிட்டுருக்கேன். அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் இருக்கவங்க மறக்காமல் அந்த வீடியோ வந்து மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஓடினுக்கு புரிய வருது இந்த மாதிரி இடம் கிடையாது ஒரு பவர், மக்கள் தான் பவருங்கிற விஷயம் வந்து புரிய வருது. அதனால் மக்கள் மேலே பாசத்தை கொட்ட ஆரம்பிக்கிறாரு. இது வந்து நம்ம ஹெலாவுக்கு பிடிக்கல. ஸோ ஆஃப்கோர்ஸ் ஹெலா வந்து பார்த்திங்கன்னா ஹெல்லா வந்து பேனிஷ் பண்ணிடுறாரு. நம்ம ஓடின் இறந்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெலா வந்து தன்னை தடுக்க யாருமே இல்லைன்னு தெரிஞ்சு திருப்பி அந்த 9 ட்ரம்ஸை கான்கர் பண்ணுறதுக்காக வராங்க. ஓடினுக்கு அப்புறம் அதிக பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெலா தான். அதை கிளியர் இந்த படத்தில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சக்காருக்கு போனால் நம்ம தோர் அண்ட் லோக்கி 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிராப்பரால், அதாவது நம்ம வால்கேரியால் கண்டுபிடிக்கப்படுறாங்க. நம்ம லோக்கி வந்து எப்படியோ ட்ரிக் பண்ணி கிராண்ட் மாஸ்டர் பக்கத்துலேயே வந்து செட்டில் ஆகிடுறாரு. கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்டர் ஆஃப் த யூனிவர்ஸ், ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் வந்து தோன்றவர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவரோட வயசு பல மில்லியன்ஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபன் ஃபேக்ட், இவர் தான் வந்து நம்ம கலெக்டரோட பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம லோக்கியும் தோரும் பிரதர்ஸோ அதே மாதிரி நம்ம கலெக்டரும் கிராண்ட் மாஸ்டரும் பிரதர்ஸு. ஸோ கலெக்டர் வந்து தன்னோட சாம்பியனை டிஃபீட் பண்ணால் நான் இந்த இடத்துலேருந்து வெளியில் விட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு கிடுக்குப்பிடி போடுறாங்க. நம்ம தோற அந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நினச்சி அந்த சாம்பியனை டிஃபீட் பண்ண போனால் அந்த சாம்பியனே நம்ம ஹல்க்கு தான். ஹல்கை போல்க்குன்னு வச்சுது அந்த மாதிரி எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணுறாரு நம்ம தோறு. பட் அஃப்கோர்ஸ் அவரை வந்து எஸ்கேப் ஆக விடாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹல்க் ஏதோ தோக்குற மாதிரி பண்ணிடுறாரு கிராண்ட் மாஸ்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக காமிக்கிற மாதிரி தெரியுது. பட் உண்மையில் சொல்ல போனால் ஹல்க் நினச்சி எத்தனை பேரை வேணா சேச்சை துவம்சம் பண்ண முடியும். இது ஆல்மோஸ்ட் ஒரு பிளானட் ஹல்க் ஸ்டோரியில் இருந்தால் ஃபாலோ பண்ணுது. பிளானட் ஹல்க் நம்ம வேர்ல்ட் பிரேக்கர் ஹல்க் ஆல்மோஸ்ட் இந்த உலகத்தையே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. ஸோ மார்வல் யூனிவர்ஸில் ரொம்பவே வந்து வீக்காக காமிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு குழந்தை மாதிரி காமிக்கிறாங்க. அது ரொம்பவே தப்பு. ஹல்க் வந்து ரொம்பவே ஓவர் பவர்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் விடோட அந்த வீடியோ காமிச்சு பழைய ப்ரூஸ் பண்ண ஃபார்முக்கே வந்து மாற்றி திருப்பி நம்ம ஹல்க், பேனர் அண்ட் வால்கேரி 3 பேருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. போகும்போதே அந்த சக்காரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்க் அண்ட் மீக்கு வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ கோர்க்கு தான் வந்து ஆக்சுவலாக நம்ம டேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஈஸ்டர் ஸ்டேஷனில் பார்த்துடலாம். ஸோ 2 பேருமே யூஸ் பண்ணி இந்த உங்கள் சக்காரில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதனால நம்ம கிராண்ட் மாஸ்டர் பார்த்திங்கன்னா டிஃபீட் செய்யப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம லோக்கி வந்து பார்த்திங்கன்னா தோரை வந்து ட்ரிக் பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் தோர் வந்து இந்த டைம் வந்து அந்த ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏமாறாமல் நம்ம லோக்கியை திருப்பி ட்ரிக் பண்ணிவிட்டு அவர் அங்கேயே விட்டுட்டு நம்ம 3 பேரும் எஸ்கேப் ஆகி அஸ்கார்டுக்கு போகிறாங்க. நம்ம லோக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மிகப்பெரிய ஷிப்பில் நம்ம கோருக்கு மற்ற எல்லா கண்டென்டர்ஸையும் பார்த்திங்கன்னா ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி அஸ்கார்டுக்கு வராரு. அதுக்குள்ளே இங்கே அஸ்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெண்டால் இருக்க எல்லா அஸ்கார்டியன் பீப்புளையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று திரட்டி அங்கேருந்து பைஃப்ராஸ்ட் மூலியமாக வேறு இடத்துக்கு போகலாம் சொல்லி ட்ரை பண்ண போது அந்த இடத்துல நம்ம ஹெலாவோட அந்த ஓனாயும் அது மட்டும் இல்லாமல் அவளோட அந்த அண்டட் ஆர்மி 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா வழி மறிச்சிடுறாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஓனாயை வந்து பார்த்திங்கன்னா ஹல்க் வந்து அப்படியே தூக்கி ஜெர்மன் சூப்ளெக்ஸை போடுறாரு. அந்தளவுக்கு செம்ம பவராக வந்து காமிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் ஹல்க் வந்து அதை அடிச்சு நொறுக்கி தெறிக்க விட்டுருக்கலாம். ரொம்ப பவர் கம்மியாக தான் காமிச்சிருக்காங்க சொல்ல முடியும். அதே இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோர் வர்சஸ் ஹெலா வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ஹெலா வந்து ஆல்மோஸ்ட் கோல்டன் நிலைக்கு போகும்போது நம்ம வால்ஹாலாலேருந்து ஓடின் வந்து காண்டாக்ட் பண்ணுறாரு. ஸோ நீ வந்து காட் ஆஃப் ஹேமர்ஸ் கிடையாது, ஹேமர் வந்து உன்னோட பவர் வந்து பாயிண்ட் மட்டும் தான் பண்ணோம், நீ வந்து காட் ஆஃப் தண்டர் அப்படி சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஸோ தண்டர் பவரோட அவர் ஃபுல்லாக வந்து ஏற்றுக்கிறாரு இப்போதைக்கு. ஸோ மொத்தத்தை வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. பட் ஸ்டில் அது வந்து நம்ம ஹெலா வந்து டிஃபீட் பண்ணுறதுக்காக பத்தாது. இதனால் நம்ம லோக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடினோட ட்ரெஷர் வார்டில் அனுப்பி அங்கே இருக்க சர்ட்டரை வந்து ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ராக்னராக் வந்து நடந்தாகணும், அப்படி நடந்தால் மட்டுமே இந்த திருப்பி புதுசாக ஒரு அஸ்கார்ட் வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லி ப்ராஃபஸில் எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்து தடுக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது அப்படி சொல்லி நம்ம சர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. சர்ட்டர் மொத்த அஸ்கார்டையும் பார்த்திங்கன்னா துவம்சம் பண்ணுறாங்க. நம்ம அஸ்கார்ட் இருக்க வரைக்கும் தான் நம்ம ஹெலாக்கு வந்து
வந்து பவர் இருக்கும். அஸ்கார்ட் இல்லைன்னா ஹெலாக்கு வந்து சுத்தமாக பவர் இருக்காது. அஸ்கார்டே போயிடுச்சு. ஸோ அதனால் அது கூட சேர்ந்து நம்ம ஹெலாவும் வந்து பார்த்திங்கன்னா இறக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மார்வல் யூனிவர்ஸ்லேயே அதிக பவர்ஃபுல்லான ஒரு ஃபீமேல் வில்லனை காமிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கதை வந்து சூப்பராக போயிட்டுருக்கும். நம்ம தோர் வந்து இருக்க அஸ்கார்ட் பீப்புள்ஸ், அஸ்கார்ட் அதாவது பீப்புள்ஸ் தான் வந்து அஸ்கார்டு இருக்கிற இடம் கிடையாதுன்னு சொல்லி அந்த 30 பீப்புள்ஸ் எனக்கு பார்த்திங்கன்னா காப்பாற்றி இந்த மாதிரி எர்த்துக்கு கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணுவார். ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து சுமூகமாக முடியுதுன்னு சொல்ல முடியும். மொத்த பீப்புளுக்கு வந்து ஒரு தலைவனாக ஒரு கிங்காக வந்து இப்போதைக்கு நம்ம தோர் வந்து இருக்காரு. நீங்கள் வந்து படம் வந்து ரொம்ப ஹாப்பி எண்டிங்காக முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனோஸோட சாங்சுரி ஷிப் வந்து காமிப்பாங்க. ஸோ அது காமிக்கும் போது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்குமே இதை வந்து பெருசாக நடக்க போகுதுன்னு. அதோட ரொம்பவே பெருசாக நடந்துச்சு. அதை நம்ம இன்ஃபினிட்டி வார் ரிவ்யூ அப்போ பார்க்கலாம். செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிக்க வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன்றும் பெருசாக கிடையாது. அந்த மொத்த ரெவல்யூஷன் பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். கோட்டையில் இருந்த நம்ம கேன் மாஸ்டரை பார்த்திங்கன்னா தரைக்கு கொண்டு வந்துடுவாங்க. நம்ம கேன் மாஸ்டரும் எதுவும் நடக்காத மாதிரி எல்லாருமே நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கோம். ஸோ நானும் இப்போ உங்களில் ஒருத்தன் சொல்லி பார்த்திங்கன்னா சமாளிப்பார். அதோட வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து முடியுது. உண்மையில சொல்லப்போனால் இந்த படம் வந்து ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருக்கும். ரொம்பவே காமெடியாக இருக்கும். அதாவது மிகப்பெரிய ஒரு சீன் வரும்போது, ரொம்ப ஆக்ஷன் சீன் வரும்போது அது வந்து டக்குன்னு காமெடியாக மாற்றிடுவாங்க. அது ஒன்று வேணால் மைனஸ்ன்னு சொல்ல முடியும். மற்றபடி இந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். டைம் கிடச்சா பாருங்கள். டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் சாய்ஸஸ், இந்த மியூசிக்கில் நீங்கள் வந்து ரிங் டோன்ஸாக கூட வச்சுக்கலாம். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக சூப்பரான மியூசிக்ஸு கேட்க பதிலாம் புல்லரிக்கும். யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு தோரோட படம் சொல்ல முடியும். ப்ரீவியஸாக வந்து தோர் 1 தோர் 2 கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த படம் வந்து அமைஞ்சிச்சு. வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த படம் வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ட்ரீட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த படத்தோட ஈஸ்டர் எக்ஸ் செக்ஷன் வந்துட்டோம். இந்த படத்தில் ஈஸ்டர் எக்ஸ் ஆக்சுவலாக ரொம்பவே கம்மின்னு தான் சொல்ல முடியும். சின்ன சின்ன சட்டில் ரெஃபரன்சஸ் தான் இருந்துச்சு. ஸோ எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோர் வந்து அஸ்கார்டுக்கு வருவார். அந்த இடத்துல ஒரு சின்ன ட்ராமா வந்து நடந்துகிட்ருக்கோம். அந்த ட்ராமாவில் நம்ம தோர் டார்க் வேர்ல்டில் நடந்த அந்த கடைசி சீன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி காமிச்சிட்ருப்பாங்க. இதுக்கு ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் வந்து நம்ம லோக்கி தான் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். தானே வந்து மேன்மை பற்றி நம்ம வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் ப்ளே பண்ண ஆக்டர்ஸ்லாம் நோட் பண்ணி பாருங்கள். ஸோ தோரை ஆக்ட் பண்ணியிருக்கிறது நம்ம லூக் ஹெம்ஸ்வர்த். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்தோட பிரதர், அண்ணனா தம்பியான்னு தெரியல, பட் பிரதரு. இங்கே பார்க்கும்போதே ஆல்மோஸ்ட் நம்ம கிறிஸ்டன்ஸ் வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் லோக்கி ஆக்ட் பண்ணியிருக்காரு நம்ம மேட் டேமன். ரொம்ப மிகப்பெரிய ஆக்டர் அவர். லோக்கி வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு சின்ன ஒரு கேமியோ மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஓடினா ஆக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் நெயில். நிறைய பேருக்கு இவர் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் பழைய ஜுராசிக் பார்க் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அதில் வந்துருப்பார். ஸோ அவர் வந்து சாம் நெயில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம தோர் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டரோட டவரை கூட்டு வருவாங்க. அங்கே அவரோட ப்ரீவியஸ் சாம்பியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிலையில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. முக்கியமாக இவர் பீட்டா ரே பில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச தோருக்கு அப்புறம் அதிக பாப்புலரான இன்னொரு செகண்ட் வெர்ஷன் தோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ரே பில். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஃபேஸஸில் வந்து கன்ஃபார்மாக இவர் வந்து காமிச்சாகணும். ரொம்பவே பவர்ஃபுல்லான தோர்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பை பீஸ்ட், இவரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹல்கோட மிகப்பெரிய ஒரு வில்லன். பட் அவரோ பெரிய வில்லன் கிடையாது. அவருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரிஸ் இருக்காங்க. காட் ஆஃப் வாரியர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காட் ஆஃப் வார் கேம் விளையாடினாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம கிரீக் மித்தாலஜியோட காட் ஆஃப் வார் தான் ஏரிஸ். பட் நம்ம மார்வல் காமிக்ஸில் ரொம்பவே வந்து பவர் கம்மியாக காமிச்சிருப்பாங்க. நம்ம சென்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 2 பிச்சு போட்டிருப்பாரு. அவரும் ஆல்மோஸ்ட் ஒரு காட் மாதிரி தான், பட் வேறு மித்தாலஜி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம டார்க் கிராலர் வந்து இருக்காரு. ஸோ டார்க் வந்து ரொம்பவே பவர் கம்மியான ஒரு ஹல்கோட வில்லன். அதனால் அவர் வந்து எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தாருன்னு தெரில. அவங்க 4 பேருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் இருக்காங்க, மேன் திங். ஸோ மேன் திங் ஆக்சுவலாக எர்த்தில் தான் வந்து கிரியேட் பண்ணப்பட்டாங்க. பட் எப்படி மேன் திங் வந்து சக்கார் வரைக்கும் போனார் எனக்கு கிளியராக தெரியல. ஸோ மேன் திங்கையும் பார்த்திங்கன்னா இங்கே கிளியராக காமிச்சிருக்காங்க. மொத்தம் 5 சாம்பியன்ஸ். 6வதாக நம்ம ஹல்க்கு. அவரோட அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு காமிக்கலாம், பட் கடைசியாக வந்து காமிச்சு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி சொன்ன இந்த மாதிரி நம்ம கிராண்ட் மாஸ்டரோட பிரதர் தான் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர். அதை வந்து இங்கே வந்து கிளியராக சொல்லலை, பட் சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் அவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டிங் மாதிரி வாய்க்கில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு 2 பேருமே பிரதர்னு சொல்லி ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்களோ என்னமோ. அதுக்கப்புறம் டேரக்டர் இந்த படத்தில் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோர்கு. ஸோ கோர்குக்கு வாய்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதுக்காக மோஷன் கேப்சர் வந்து போட்டிருக்காரு நம்ம டைகா ஒய்டிடி. ஸோ வேறு லெவலில் எனக்கு தெரிஞ்சு கோர்கு வந்து நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் கேரக்டராக இருப்பாங்க. அவர் வந்து நம்ம இன்ஃபினிட் வாரில் மிஸ் ஆகிட்டார். ஸோ மேபி என் கேமில் வரலாம், எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஷாட்டில் நம்ம தோரோட அந்த பிக்சர் வந்து கீழே விழுந்து கிடக்குது. பட் அவரோட கண்ணை வந்து பாருங்கள் ஒரு கட்டத்தில் இந்த லெஃப்ட் ஐயில் மட்டும் ஒரு கிராக் வந்துருக்கு. ஸோ இதை வந்து அடுத்து அதாவது வரப்போகிற அந்த கிளைமேக்ஸ் எண்டில் நம்ம தோருக்கு வந்து லெஃப்ட் கண் போயிடும். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மாதிரி, சின்ன ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹெலா வந்து இந்த மாதிரி 100 ஆர்மிஸ் இறந்து போனால் தன்னோட ஆர்மிஸ் வந்து உயிர் பிக்கிறதுக்காக ஓடினோட வால்ட்டுக்கு போவாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு தட்டி விடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபினிட்டி காண்ட்லெட்.
ஸோ ப்ரீவியஸாக எல்லாருமே தோர் 1 படம் பார்க்கும்போது அந்த இடத்துல சின்னதாக ஒரு இன்ஃபினிட்டி கான்ல வந்து காமிச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு மொத்தம் 2 இன்ஃபினிட்டி கான்லெட் இருக்கும், நம்ம ஓடின் ஆல்ரெடி ஒன்று வச்சிருக்காரோ அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சு. பட் அதுதான் கிடையாது. அவர்கிட்ட இருக்க நிறைய ஓடின் டெஸ்ட்டில் இருக்க பாதி இது ஃபேக்குன்னு சொல்லி நம்ம ஹெலா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது மொத்தத்தையும் வந்து ஆர்டிஓ போட ஹெல்ப் பண்ணது யாரையான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெலா தான். ப்ரீவியஸாக அந்த வார்ஸ் அந்த ஒவ்வொரு ரம்ஸாக போய் எடுக்கும்போது அவர் ஒரு ஞாபகத்தமாக ஒன்று எடுத்துகிட்டு வருவார். பட் இது ஃபேக்குன்னு சொல்லி அவருக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நம்ம ஹெலாவுக்கும் இந்த வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்குமோ? அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ஸரக்கப்பட்டு நாட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அவளுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இன்ஃபினிட்டி கான்லை பற்றி நாலேஜ் அதிகமாக இருந்திருக்கு போல். அண்ட் அஃப்கோர்ஸ் ஈஸிருக்குன்னு சொன்னால் நம்ம ஸ்டான்லியோட கேமியை வந்து மிஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்டான்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோரோட முடியை வெட்ட ஒரு பார்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இது ஒரு மிகப்பெரிய ரோல். பிகாஸ் நம்ம தோர் வந்து பார்த்திங்கன்னா காட் ஆஃப் தண்டர். ஸோ அவரோட முடியை வெட்டுற அளவுக்கு சக்தி யாருக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டான்லிக்கு மட்டும்தான். ரொம்பவே வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட்னு சொல்ல முடியும். ஸோ இதோட இந்த படத்தில் இருந்த ஈஸிரெக்லாம் முடியுது. ரொம்பவே கம்மி தான். பட் மற்றபடி படம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான படம், ரொம்பவே சூப்பரான ஒரு படம். பெருசாக மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹல்க் வந்து கொஞ்சம் வீக்காக காமிச்சிருக்க மாதிரி தெரியுது. ஸோ எத்தனை பேர் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தீங்க? ஆல்சோ இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணி அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வர்ட்டான்.